பூவையர் பூங்கா இணைந்து வழங்குவோர் மகா எலிகன்ட் ஸ்டைலிங் சலூன், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அகாடமி. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அழகே அழகுங்கிற நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணமகள் அலங்காரம். மணமகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி அழகுதாங்க. அதுவும் திருமண நாள் அன்னைக்கு அவங்க செம்மையா அழகா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அவங்களுடைய அந்த புடவை, அவங்க கட்டிக்கிற அந்த பட்டு புடவை, அவங்க போட்டுக்கிற அந்த நகைங்க, அந்த காசி மாலை, நெத்தி சுட்டி, அந்த நத்து புல்லாக்கு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணிட்டு வரும்போது, அவங்க நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாளமும் நளினமும் சேர்ந்து கூடவே நடந்து வருவாங்க. அதை பார்க்க கண் கோடி வேணும் நமக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த திருமண அழகு, திருமண மேக்கப் அப்படின்னு சொன்னாலே பாருங்களேன், அதை இருக்கிற அழகை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது தான் மேக்கப்போட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பலவிதமான மேக்கப் இருக்குங்க. லைக் உங்களுக்கு பிரைடல் மேக்கப் அண்ட் ட்ரெடிஷ்னல் இருக்குது, பார்ட்டி மேக்கப் அண்ட் உங்களுக்கு ரிசப்ஷன் மேக்கப் அண்ட் கரெக்டிவ் மேக்கப் அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபோட்டோகிராஃபிக் மேக்கப், சினி மேக்கப் அப்படின்னு பலவிதமான மேக்கப் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பிரைடல் மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் போட்டுக்கணும். எந்த ஒரு மேக்கப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளென்ஸ் பண்ண உடனே டோனர் போடணும் ஸ்கின்னுக்கு. ஸோ டோனர் போட்ட உடனே அந்த பேஸ், ஃபவுண்டேஷன் பேஸ் நம்ம கன்சீலர் கொடுக்க போகிறோம். அ வெல் ட்ரெஸ்ட் மேன் வின் ஆஃப் ஆஃப் த பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அழகா, அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப ஆள் பாதி அந்த மேக்கப் பாதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அதுவும் கல்யாண பொண்ணு அன்னைக்கு எவ்வளோ அழகா அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய கண்ணு நம்ம பிரைடல் கிட்ட தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஈவெண்ட்ல அந்த பிரைடு எவ்வளோ அழகா இருக்கணும் அப்படின்னா ஓவரா மேக்கப் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. மேக்கப் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நேச்சுரலா இருக்கணும். ஓவல் ஷேப்பா மேக்கப் உங்களுக்கு கொண்டு வரணும். பிகாஸ் ரவுண்ட் அண்ட் ப்ராட் அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே ஓவல் ஷேப் ஒரு காமன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப் நம்ம கொண்டு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பிள் மார்க்ஸ், டார்க் பேச்சஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் என்னெல்லாம் குறைகள், அண்டர் ஐ, டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி எந்த குறை இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த மேக்கப்போடைய ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ இப்போ பாருங்க, இவங்களுக்கு கிளென்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டோனர் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பேஸ் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ எங்கெல்லாம் அவங்களுக்கு சர்க்கிள்ஸ் இருக்கு அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜா சில பேருக்கு ப்ராடாக இருக்கும். ஸோ ப்ராடாக இருக்கவங்களுக்கு நல்ல டார்க் கலர் அந்த பேஸ் ஃபவுண்டேஷன்லேயே நம்ம கொடுக்கும்போது செலக்டிவ் ஆஃப் கன்சீலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். ஸோ அதை கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் நம்ம அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது ரொம்ப ஈவனாக கரெக்டாக அது நம்மளுக்கு கொண்டு வரும். சம்டைம்ஸ் பாருங்க, லிப்ஸ்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிப் ரொம்ப ஃபேரா இருக்கும் அண்ட் லோயர் லிப் ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபவுண்டேஷன், அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் கொடுக்கும் பொழுதே என்ன லிப் நமக்கு அப்பர் லிப் அந்த ஃபேரா இருக்கிற லிப் கலர்ல அந்த லோயர் லிப்பும் ஃபவுண்டேஷன் நம்ம கொடுத்துட்டாக்கா கடைசியா நம்ம ஃபைனலா லிப்ஸ்டிக் நம்ம கொடுக்கும் பொழுது ஈவனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டா அழகாவே இருக்காது. ஏன்னா பாருங்க, பிரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் சடனா வெட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுது. நிறைய அவங்களோட ஸ்டடீஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒர்க் அதிகமா இருக்கும், அந்த நிறைய பல அதர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சடனா வெட்டிங் ஃபிக்ஸ் ஆனவுடனே ரொம்ப வரி பண்ணிப்பாங்க. பட் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. பிகாஸ்
அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த அந்த டைம் அந்த பிரைட் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்களேன், அவங்களுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக பிரான்ஸில் ஸ்கின் லைட்டனிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பிகாஸ் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீனோ ஸ்கின் வைட்டனிங் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பிரான்ஸில் டாக்டர் ஜாம்பியா காதர் வந்துட்டு அவங்க எங்களை வந்து இந்தியாவில் செலக்ட் பண்ணி அனுப்பி அந்த கோர்ஸை வந்துட்டு நான் 3 months எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அந்த கோர்ஸ் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியாவிலேருந்து நான் செலக்ட் பண்ணி என்ன அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரி ஈரான்லேருந்து, ஈராக்லேருந்து, ஆப்பிரிக்காலேருந்து, அமெரிக்காலேருந்து, எல்லா நாட்டிலேருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் போய் நாங்கள் வந்து இந்த கோர்ஸை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா அந்த டார்க் ஸ்கின் இருக்கு, கம்ப்ளெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்மளை நாம அழகா வச்சுக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்களுக்கு இங்கே டஸ்டர் பவுடர் போட்டிருக்கிறோம். பிகாஸ் அந்த மஸ்காரா, ஐலைனர் அந்த மாதிரி போடும்போது அது அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகாம இருக்கிறதுக்கு, ஆனாலும் ஃபைனலாக வைப் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அதை பாருங்களேன், ஸ்கின் அந்த கீனோ ஸ்கின் சீக்ரெட் ஆஃப் வைட்டனிங் அப்படிங்கிறத பிரான்ஸ்ல போய் படித்தோம். ஸோ படிச்சுட்டு இந்தியாவில் முறையாக அதை நாங்கள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் போது தான் ஐயோ நல்லா வெள்ளையாகணும், வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலையே பட வேண்டாங்க, கருப்பா இருந்தா கவலையே இல்லை அப்படிங்கிறதுக்கு மாதிரி இப்போ வந்து நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அழகா அந்த மணமகள் 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, ரியல் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற அந்த க்ரீம்ஸ் அதை அவங்க போடும் பொழுதே ரொம்ப அவங்களோட ஸ்கின் மேஜிக் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரொம்ப அழகா அப்படியே அவங்க மாறிடுவாங்க. ஸோ கல்யாண நாள் அன்னைக்கு அவங்களா அப்படிங்கிறத அவங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு மாத்தி காமிச்சிடுவோம். ஸோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்து நீங்க வந்துட்டு மேக்கப்க்கு பிரைடுக்கு வந்து பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐலைனர், ஐ மேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஐப்ரோ பென்சில்ல தான் நார்மலா ஐப்ரோ வந்து டிரா பண்ணுவோம். பட் இது வந்து ஐஷேடோ பவுடர்ல அதை எடுத்து நம்ம டிரா பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும், அந்த டார்க் கலரும் உங்களுக்கு கேட்ச் ஆகும். ஸோ இந்த மேக்கப்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் வெரைட்டிஸ் இருக்குங்க. லைக் க்ரைலான் மேக்கப் இருக்கு, மேட் மேக்கப் இருக்கு, அண்ட் ஹெச்டி மேக்கப் இருக்குது, ஹை டெஃபினிஷன் மேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பண்ணும்போது எல்லா ஸ்கின்ல இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் மறைஞ்சி ரொம்ப நேச்சுரல் லுக், 100% நேச்சுரல் லுக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நல்ல ஸ்கின்ல வந்து அந்த மேக்கப் ஹைலைட் பண்ணி நமக்கு காமிக்க பாருங்களேன். ஸோ அந்த ஹை டெஃபினிஷன் மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 hours லாங் லாஸ்டிங் அப்படியே இருக்கும். நல்ல க்ளாசி மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். இதே மேட் மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேச்சுரல் அண்ட் மேட் ஃபினிஷிங் மேக்கப் வந்து மேக்ல நமக்கு கிடைக்கும். யூஸ்வலாக வெட்டிங் பண்ணுறாங்க, மார்னிங் வெட்டிங் நடக்கும்போது எல்லாருமே மேட் மேக்கப் ப்ரிஃபர் பண்ணி பண்ணிப்பாங்க. ஸோ மேக்கப் பண்ணும்பொழுது பாருங்க, ஐ மேக்கப் இவங்களுக்கு என்ன சாரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் சாரீ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஏற்ற ஐ ஷேடோ நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஐ ஷேடோ நம்ம அப்ளை பண்றோமோ ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து லைட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு சாரீஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம ஐ ஷேடோ அவங்களுக்கு கொடுக்குறோம். பிகாஸ் இவங்களோட கான்செப்ட் நான் என்ன இவங்களுக்கு ஐடியா இந்த பிரைடுக்கு கொடுத்துருக்கேன்னா, ஒரு லைட் கலர்ல ஒரு பட்டு சாரீ, இது வந்து வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா யூஸ்வலா வெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெடிஷ்னலா அந்த அந்த ரெட் கலர் அந்த குங்குமப்பூ மெரூன் கலர் சாரீ பார்டர் வச்சு போடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி கட்டுற சேலை அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு ஒரு லைட் கிரீன்ல ஒரு டார்க் கிரீன் ஜுவல்லரி வந்து இவங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா பிரைட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை பத்தி ஒவ்வொன்றும் தேடி போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் எல்லாமே பார்லர்லயே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த செட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சாரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஜுவல்லரியும் எல்லாமே நம்ம வந்து ஹையருக்கு அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்களேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டார்க் கிரீன் செட்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைட்டு என்னடா இதுவும் க்ரீனு, அவங்களோட ஜுவல்லரியும் க்ரீன் ஆச்சு, எப்படி அது மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி செல்ஃப் டிசைனாகவும்
பட் லைட் கிரீன் சாரிக்கு டார்க் வந்து ஜுவல்லரி வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரைடு எவ்வளோ ஐடியாஸ் கேட்டாலும் நிறைய ஐடியாஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஆல்பம்ஸ் வந்து ஃபோட்டோஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் உங்களுக்கு மேக்கப் அண்ட் சாரி அந்த ஜுவல்லரி எல்லாம் வச்சிருக்கறதுனால ஸோ அந்த ஃபோட்டோஸில் நம்ம பார்க்கும் பொழுதே அந்த ஐடியா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டோம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைடு பண்ணுறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் பண்ணி எந்த மாதிரி ஸ்டைல், அவங்களோட ஃபேஸ் கான்டர் எப்படி இருக்கு, அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஹேர் இருக்கு, இந்த ஃபேஸுக்கு இந்த மேக்கப் சூட் ஆகுமா, அந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிரைட் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு பண்ணி எல்லா மணமகள் மேடையும் இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த மணமகள் ஒரு தேவதை மாதிரி இருக்கும் பொழுது அது மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்டு மேக்கப் வருது. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்வெட் ஆகும், சம்டைம்ஸ் வந்து கண்ணில் அவங்களுக்கு பட்டுருச்சுன்னா வாட்டர் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஐ மேக்கப் கலையாதையே இருக்கும். அதுக்காக எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லிக்விட் பேஸில் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் பேஸில் இருக்கும். ஸோ க்ரீம் பேஸில் இருக்கிறது ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கொடுக்கலாம். லிக்விட் பேஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்கின் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். ஸோ ஐலைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஐ வந்து நல்லா ஓப்பனாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா வந்துட்டு ஐலைனர் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடணும். கொஞ்சம் ட்ரௌசி ஐ வேணும், அப்படி ஐஸ் வேணும்னா அதை கொஞ்சம் வந்து அப்படியே பிளண்ட் பண்ண மாதிரி கொண்டு வந்தால் அது ஒரு தனி உங்களுக்கு அழகு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கரெக்டிவ் கன்சீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டிவ் மேக்கப்புக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அந்த பிக்மெண்டேஷன் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்கின்ல போர்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ரெஷேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின்ல ரெட் பேச்சஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. அந்த ஃப்ளா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அதிகமாக ஃபேஸில் தெரியும். அந்த மாதிரி எந்த ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இதை வந்து கன்சீலரில் நம்ம போட்டு கன்சீல் பண்ணிட்டாக்கா கம்ப்ளீட்டாக அதை மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போடுவோம். இது வந்துட்டு ஹெச்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஈவினிங் மேக்கப்லாம் போகும் இல்லையா, பண்ணிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல கிளிட்டரிங் அந்த ஃபைனல் ஃபினிஷிங் வந்து இந்த கன்சீலரில் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கப் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ஸ்ப்ரேவை ஸ்லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்வெட் ஆகாது. உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து டயர்ட் ஆகாமல் அப்படியே நல்ல ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அப்படியே மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்ல இருக்கிறதுனால we have to select நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும். பிகாஸ் ஏன்னா மேக்கப் அப்படின்னும் போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கின்ல அலர்ஜிலாம் வரும். ஸோ அதுக்காக they do not mind spending money. பணத்தை பற்றி பார்க்காம ரொம்ப அழகாக நல்ல ப்ராடக்ட்ஸாக பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு அழகாக தெரியும். இப்ப பாத்தீங்களா இந்த பிரைடு எவ்வளவு அழகா, எவ்வளவு ட்ரெடிஷ்னலா, எலிகண்டா, என்ன கிரேஸ்ஃபுல்லா ஒரு சிசல்டு லுக் அவங்க ஃபேஸ்ல தெரியுது பாத்தீங்களா. சோ எப்படி வந்துட்டு ஒரு பிரைடல் அப்படின்னும் பொழுது அந்த ஈவெண்ட் அந்த மணமகளுக்கு வாழ்நாளிலேயே எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதுக்கு ஏத்த மாதிரி சூட்டபிள் மேக்கப் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா இருக்கிறதும் அவங்களுடைய அழகு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதே இந்த மேக்கப் தாங்க. அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதும் இந்த மேக்கப் தான். என்ன நேயர்களே, இந்த மேக்கப்பை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு ரொம்ப அழகா அழகுபடுத்த நாங்க ரெடியா இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற அழகு குறிப்பு, பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முகத்தை வெண்மையாக்குறது. ஏன்னா பிரைடை பத்தி சொன்னேன் இல்லையா. ஸோ பிரைட் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே நீங்க வீட்லயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்க வந்துட்டு இந்த முட்டைகோஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஜூஸை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுல ஈஸ்ட் பவுடர் இருக்கு, அதை 1 டீஸ்பூன் எடுத்து அந்த ஜூஸ்ல இந்த ஈஸ்ட் பவுடரை நல்லா ஸ்டர் பண்ணிட்டு அதோட ஹனி எடுத்து அதை 1 டீஸ்பூன் இதுல மிக்ஸ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸை நல்லா சில் வாட்டரால வாஷ் பண்ணிடுங்க. உங்களுடைய அந்த முகத்துல இருக்கிற அந்த கருப்பு திட்டு அண்ட் தென் உங்களுடைய ட்ரை ஸ்கின் இருந்தாலும் அது வந்து நார்மல் ஸ்கின்னா கொண்டு வந்து முகம் பளபளப்பா அழகா இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை இதே நேரத்துல வேற ஒரு புது ப்ரோக்ராமோட சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பிரெக்னன்சியில் பொதுவாக எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி பேச போகிறோம். இப்போ பிரெக்னன்சியில் வந்து உடம்புல நிறைய சேஞ்சஸ் ஆகும். பிரெக்னன்சி பேபி வளரும் போது நிறைய அடாப்டேஷன்ஸ் இருக்கும் பாடியில். இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் ஆகும்போது நிறைய சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தவிர நிறைய பிரச்சனைங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸோ இல்லை பேபிக்கோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிக்கோ ரொம்ப டேஞ்சரஸ் பிரச்சனைங்க இல்லை. இந்த மாதிரி மைனர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரெக்னன்சியை வந்து நம்ம டே டு டே லைஃப்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை நம்ம இந்த மாதிரியே சமாளிக்கிறது எப்படின்னு நம்ம அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். இப்போ ரொம்ப காமன் ப்ராப்ளம் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து மலக்குடல், அதாவது மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. கான்ஸ்டிபேஷன்றது எப்போ நம்ம சொல்வோம்னா மோஷன் பாஸ் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா 2 or 3 days மோஷன் சரியாக பாஸ் பண்ண முடியல, இன்கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணுற மாதிரி சென்சேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ப்ராப்ளம் பேர் நம்ம கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ரெக்னென்சியில் ஏன் ரொம்ப காமன்னா, ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் அதிகமாக ஆக ஆக அந்த டைஜஷனே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் ஆகும்போது இந்த மோஷன் பேசேஜும் கொஞ்சம் ஃபங்க்ஷனிங் கம்மியாகி கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனை வரும். அது இல்லாமல் லேட்டர் ஆன் இன் ப்ரெக்னன்சி, அதாவது 7th 8th மந்த்துக்கு மேலே பேபியோட ஹெட் கீழே அழுத்துறதுனால மோஷன் ஃப்ரீயாக போகாத பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி அடிவயரில் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹெவினஸ் இருக்கும், அண்ட் கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும், அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன்ற ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டட், அதாவது ப்ரெக்னன்சி சேஞ்சஸ்னால வர பிரச்சனை. அதனால இது வந்து ட்ரீட் பண்ணுறதும் வந்து நம்ம டயட் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லேயே நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபைபர் டயட் ஜாஸ்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த நிறைய பயறு அந்த மாதிரி ஃபுட் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டா, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டில் ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாட்டர் இன்டேக், ஃப்ளூயிட் இன்டேக்கும் வந்து 2 to 3 liters per day கண்டிப்பாக எடுத்துக்கிட்டா இந்த மோஷன் ஃபார்மேஷன், மோஷன் பேசேஜ் வந்து ஈஸியாக பிரச்சனை இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது இல்லாமல் டெய்லி ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இதுவும் ஒரு மெத்தட் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை ட்ரீட் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம டயட்லேயே வேறு ஏதாவது ஃபுட்டில் வேறு ஏதாவது மாற்ற முடியுமானா, ரொம்ப ஃபுட் அயன் டேப்லெட்ஸ் இல்லை அயன் டேப்லெட்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ண. ஸோ அயன் அந்த மாதிரி ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு அயன் டேப்லெட் மாற்றி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டே டு டே ஃபுட்லேயோ ஆக்டிவிட்டீஸ்லையோ நம்ம சேஞ்சஸ் பண்ணி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து டாக்டர் கிட்ட போய் லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில மெடிசன்ஸ் எடுத்து இந்த மோஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எப்போ நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்கணும்னா, சப்போஸ் மோஷனில் பிளட் வந்துச்சுன்னா இது வந்து பைல்ஸ்னு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிம்டமாக இருக்கும். ஸோ பிளட் வந்துச்சுன்னா நிச்சயமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பைல்ஸ்ன்ற ப்ராப்ளமும் ப்ரெக்னன்சியில் ரொம்ப காமன். பைல்ஸ்ன்றது நம்ம எப்போ சொல்வோம்னா, அந்த மலக்குடல் கிட்ட அந்த ரத்த குழாயெல்லாம் வீங்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை பேர் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ப்ரெக்னன்சியில் அகைன் ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெயின்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறதுனால இந்த பைல்ஸ் பிரச்சனை ரொம்ப காமனாக பார்க்கறது உண்டு. அகைன் லேட்டர் ஆன் இன் ப்ரெக்னன்சி 8th 9th மந்த்துக்கு மேலே ரொம்ப காமனாக இந்த பிரச்சனை வரும். ஸோ இது எப்படி எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னா, மோஷன் பேசேஜ் பக்கத்தில் ஏதோ வீக்கோ மாதிரி இருக்கும், அண்ட் மோஷன் பேசேஜில் ஏதோ அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், பெயின், அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ அந்த பைல்ஸ் பிரச்சனைக்கும் கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணாலே நிறையா டைம் வந்து இந்த சிம்டம்ஸ் குறைஞ்சிரும். அதாவது மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக மோஷன் போனால் அந்த பிரச்சனை நிறைய தடவை அந்த சிம்டம்ஸ்லாம் குறைஞ்சிரும். சில சமயம் வீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆயின்மெண்ட்ஸ் அப்படின்னு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அதை யூஸ் பண்ணால் சிம்டம்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐஸ் பேக் அந்த மாதிரி வச்சா கூட சிம்டம்ஸ் குறையும். இப்போ இந்த பைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் இந்த பிரச்சனைங்க எல்லாமே டெலிவரி ஆகி உடனே சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஒரு மேஜர் ப்ராப்ளமாக எடுத்துக்காம நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸ்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப காமன் ப்ராப்ளம் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது அடிக்கடி யூரின் போன போல சென்சேஷன் நிறைய பேர் ஏர்லி ப்ரெக்னன்சிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் 2 months 3 monthsலேயே வந்து எவ்ரி 15 minutes எவ்ரி ½ hour போக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப தொந்தரவாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி கஷ்டப்படுவாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு ரீசனுமே வந்து கர்ப்பப்பை பெருசாக ஆக ஆக யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த யூட்ரஸ் வந்து யூரின் பை மேலே அழுத்துறதுனால கொஞ்சம் யூரின் அங்கே சேர்ந்தாலே உடனே போய் எம்டி பண்ணோன்ற ஒரு சென்சேஷன் இருக்கும். யூஸ்வலாக இந்த சிம்டம் வந்து முதல் 3 மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் செகண்ட் 3 months, அதாவது செகண்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த செகண்ட் 3 monthsல சிம்டம்ஸ் நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அகைன் லாஸ்ட் 3 monthsல பேபியோட ஹெட் கீழே அழுத்துறதுனால அகைன் லாஸ்ட் 3 monthsல அடிக்கடி யூரின் போன போல சென்சேஷன் இருக்கும். அண்ட் இது வந்து எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமென்ல வெளியே போகும்போது இது ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஆகிடும். அதாவது 15 minutes ½ hour ரெஸ்ட் ரூம் போனோன்னா கொஞ்சம் எப்பவுமே வந்து பாசிபிள் இருக்க முடியாமல் சுச்சுவேஷனில் கொஞ்சம் கஷ்டமாக ஆகிடும். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னா, டெஃபினட்டாக வாட்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. வாட்டர் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டோம். அடிக்வெட் அமௌண்ட் ஆஃப் 2 to 3 liters வாட்டர் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். பட் கொஞ்சம் காஃபி குடிக்கிற ஹேபிட் நிறையா இருந்தது, கஃபீன் நிறையா டயட்டில் இருந்ததுன்னா அப்போ அதை கட் பண்ண, எஸ்பெஷலி ஈவினிங் டைம்ஸில் கொஞ்சம் காஃபி கட் பண்ணால் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து இந்த பிரச்சனை வந்து ப்ரெக்னன்சியில் இருக்கும். எஸ்பெஷலி நைட் டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஏந்து போகிறது வந்து காமன் தான். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்னால ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது எப்போ நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுன்னா, சப்போஸ் யூரின் போகும்போது பெயின் இருக்குது, இல்லை யூரினில் பிளட் வருது, இல்லைன்னா ஃபீவர், லோவர் அப்டமன் பெயின், இந்த மாதிரி பிரச்சனையும் சேர்ந்து வருதுன்னா இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி பெயின் அண்ட் ப்ளீடிங் இருந்ததுன்னா டெஃபினட்டாக டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டயக்னோஸ் பண்ணி அதை கண்டிப்பாக ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அன்டயக்னோஸ்ட் அன்ட்ரீட்டட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா லேட்டர் ஆன் வந்து ப்ரீடம் லேபர், குறை மாதம் பிரசவ வலி, குறை மாதம் பனிக்கூட உடையிறது, யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், பெயின் ஒன்றும் இல்லை, ப்ளீடிங் ஒன்றும் இல்லைன்னா நம்ம வந்து அதை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் பெயின் ஆர் ஃபீவர் இருந்ததுன்னா நிச்சயமாக யூரின் இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு காமன் யூரினரி சிம்டம் ப்ரெக்னன்சியில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருமினா துமினா யூரின் கசிவு வருது, அதாவது இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின். இதுக்கு என்ன ரீசன்னா வந்து யூட்ரஸ் மசில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கீழே இருக்க பெல்விக் மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் ப்ரெக்னன்சி டெலிவரி டைமில் டெலிவரிக்காக கொஞ்சம் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த கீழே இருக்க மசில் அவ்வளோ சப்போர்ட் இருக்காது யூரினரி பேசேஜுக்கு. ஸோ கொஞ்சம் காஃப் பண்ணால், ஸ்னீஸ் பண்ணால் யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் ப்ரெக்னன்சிலையும் இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் டெலிவரி கழிச்சு கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணணும், இல்லை சிம்டம் ஹேண்டில் பண்ணணும்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் அப்படின்னு, கீகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயே பண்ணலாம். அண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட கண்டினியூவாக எக்ஸசைஸ் பண்ணால் பின்னால் வந்து லேட்டர் ஆன் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்மால் மைனர் ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் மேஜர் இஷ்யூஸ். ஒன்னொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் அவசியம், ஒன்னொன்றுக்கும் மெடிசன்ஸ் கொடுக்கணும்னு நிச்சயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பாடிஸ் ரியாக்ஷன் டு த ப்ரெக்னன்சின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம். வணக்கம் நேயர்களே. இப்போ ஒரு 8லேருந்து 10 வயசு இருக்கிற குழந்தை என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டால் முன்னெல்லாம் சொல்லுவோம் 20 கிலோ 24 கிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாம் 60லேருந்து 80 கிலோ இருக்காங்க, 8லேருந்து 10 வயசு. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு
என்ன பண்ணக்கூடாது, முதல்ல அவங்க அந்த மாதிரி வெயிட்டுக்கு போகணுங்கிறது முக்கியமான கருத்து. இப்போ சிலர் தாய்கள் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலை ஒரு டம்ளரில் குறுக்கி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லது பண்ணுறோம் அப்படின்னு. அந்த குழந்தை தாய்ப்பால் முடிஞ்ச அந்த 1 வயசு வர டைமில் இந்த மாதிரி பால் கொடுத்தா அந்த குழந்தையோட கொழுப்பு சத்து உள்ள ஜாஸ்தி ஆயிடுது. அந்த ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம், அது நம்பரும் ஜாஸ்தி ஆயிடுது. இது பண்ணிட்டு அந்த 12-13 வயசுல அந்த குழந்தை வந்து வெயிட் போடுறது, அந்த தாயே அதே குழந்தைய திட்டுவாங்க. அவங்களுக்கு புரியல, அவங்க வந்து அந்த 1 வயசு 2 வயசுல கொடுத்த உணவு இதுக்கு காரணம் அப்படின்ட்டு. அதனால மிதமா கொடுக்கணும். ஒரு குழந்தையா இருந்தா என்ன, 2 குழந்தையா இருந்தா என்ன, அதுக்குன்னு ஓவரா எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோமோ அதே உணவு தான் அந்த 1 வயசு குழந்தைக்கு கொடுக்கணும். காலை உணவில் இட்லியோ தோசையோ, மதிய உணவில் கட்டாயம் காய் இருக்கணும், பருப்பு இருக்கணும், அதை தவிர சாதம் இல்லை சப்பாத்தி. அப்புறம் 3 மணிக்கு பால் டெஃபினட்டாக கொடுக்கணும். அப்புறம் டிஃபன் ஏதேன்னு ஒன்று, அப்புறம் நைட்டு. இந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் 10 மணிக்கு குட்டி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சிப்ஸு இல்லை பிஸ்கெட் இல்லை கேக்கு இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. அப்புறம் மதிய உணவில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணாதான் பிடிக்கும்னு எதையோ வாங்கி வாங்கி அனுப்புகிறாங்க. கட்லெட்டாக இருக்கலாம், சாண்ட்விச்சாக இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கு அதே பழக்கம் வந்துடுது. 4 தடவை கத்திட்டுனா உடனே நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு அது புரிஞ்சுக்கிச்சு. நீங்கள் பயப்படுறீங்க. குழந்தைகள் வந்து நீங்கள் சொன்ன பேச்சை கேட்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால கட்டாயமாக பசங்களுக்கு நிறைய காய், நிறையனா உடனே 2 கப் காய் ஒரு 2 வயசு குழந்தை நிச்சயமாக சாப்பிடாது. 1/4 கப்பு 2 வயசில் அதை பழக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு நல்லாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் வைக்கலைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது தப்பான கருத்து. சிப்ஸு கட்டாயம் கொடுத்தா காய் குழந்தை சாப்பிட தான் சாப்பிடாது. இப்போ பெரியவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் குலாப் ஜாமுன் விட்டால் என்ன பண்ணுறாங்க, சாதம் கம்மியாக சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம போய் ஸ்வீட்டை சாப்பிட்டுடலான்னு தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் எந்தெந்த உணவு வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு சாப்பிடணும். முன்ன காலத்தில் எப்போ பண்ணுவாங்க, வத்தல் வடாம் அப்பளம் சிப்ஸ் எல்லாம் எப்போ பண்ணுவாங்க, ஒரு கிருஷ்ண ஜெயந்தி இல்லை நவராத்திரி இல்லை தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் பண்ணுவாங்க. முறுக்கு தட்டை அதெல்லாம். இல்லை வீட்டில் 30 பேர் இருப்பாங்க, பண்ணினா கூட எல்லாருக்கும் 1/2 பீஸ் கிடைக்கும் இல்லை 1 பீஸ் கிடைக்கும். இப்போ ஒரே ஆள் 30 பீஸை சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகுது? அதனால ரொம்ப பம்ப் பண்ணாதுங்க. நிறைய கேலரிஸ் பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நிறைய உடல் பயிற்சி கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன குழந்தை, ஒரு 1 வயசு குழந்தை மதியம் ஒரு தடவை தூங்கும், ஒரு 3 மணி டைமில் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கும். மற்ற டைமெல்லாம் அதை ஓட வைக்கணும், விளையாட வைக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்த அப்புறம் ஒரு ½ டே ஸ்கூல் போயிட்டு கொஞ்ச நாள் தூங்குவாங்க. அந்த 3-4 மணிக்கு எழுந்து ஓட வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான கருத்து. வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லை, உணவு சாப்பிட்றதுக்கு மாத்திரம் இல்லை, குண்டு ஆகாத இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியம். நம்ம ஊர்லேயே யாராவது வந்து 80 கிலோ இருந்து அவங்க நல்ல சரி நம்ம இனிமேல் வெயிட்டை குறைக்கணும்னு நல்ல உணவு வந்து காய் பழம் சாப்பிட்டு அவங்க குறைச்சிட்டு வருவாங்க. ஐயோ என்ன நீங்கள் இப்படி சிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உடம்பு வந்துடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து நார்மல் வெயிட்டுங்கிறதே புரிய மாட்டேங்குது நம்ம ஊரில். அதனால் ஒரு குழந்தை ரவுண்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதே குழந்தை ஒரு 10-12 வயசில் நம்மளே அந்த குழந்தைய திட்டுறோம். அதனால் இந்த ஒபேசிட்டி காரணமே 2 விஷயம். எக்கச்சக்கமாக எண்ணெய், வெண்ணெய், சீஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால தான். முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேக் இருக்கும், அந்த கேக்கை 3ஆ வெட்டி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேக்லேயே 3 லேயர் இருக்குது. ஒரு லேயருக்கும் நடுவில் க்ரீமை போடுறாங்க, மேலே வேற க்ரீமை போடுறாங்க. சைஸும் 3 மடங்காயிடுச்சு. அந்த ஃபுல் பெரிய நம்ம கையளவு இருக்கிற ஒரு கேக்கை ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அது ஃபுல்லாக சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏன் குண்டாகுதுன்னு அவங்களே நம்மளே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது. அதுக்குன்னு மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. டெய்லி செவ்வாய்க்கிழமைனா கேக்கு, புதன்கிழமைனா குலாப் ஜாமுன், வியாழக்கிழமைனா பூரி, இன்னொரு நாள்னா வெளியில் போய் சமோசா, இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகுது? ஏதேனும் ஒரு நாள் இட்ஸ் ஓகே.
ஸோ அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காய் இதில் இது பிடிக்காது அது பிடிக்காது அது சளி பிடிக்கும் அப்படின்னு காயை நிறுத்திடுறாங்க, தப்பு அது. நம்ம காய்கறிலாம் ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய், பூசணிக்காய், சொரைக்காய், சௌ வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி ஐட்டமும் நிறைய கொடுக்கணும் பசங்களுக்கு. உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் சிறிய அளவு கொடுக்கணும். டெய்லி உருளைக்கிழங்கு பண்ணாதான் சாதம் சாப்பிடுவான்னா, இப்போ சாதமும் சாப்பிட வேண்டாம், உருளைக்கிழங்கும் சாப்பிட வேண்டாம். 2 வேளை பட்னி போட்டிங்கன்னா தானாக அந்த குழந்தை சாப்பிட போகுது. என்ன நீங்கள் பிளேட்டில் வச்சாலும் சாப்பிட போகுது. அது பருப்பாக இருக்கட்டும், சுண்டலாக இருக்கட்டும். ஸோ நம்ம தான் கெடுக்கிறோம் பசங்களை. அதனால் பசங்க வெயிட் போடுறதுக்கு காரணம் பெரியவங்க தான். அவங்களுக்கு அப்புறம் பைசாவை கொடுத்து கேன்டீனில் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க கேன்டீனில் என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவாங்க. அதில் வந்து நியூட்ரிஷன் வராது, ஓவர் கேலரிஸ் தான் வரும். அது இந்த ஏரேட்டட் ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை சமோசாவாக இருக்கட்டும், கட்லெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய கேலரி தான் இருக்கே வழிய அதில் கொழுப்பு சத்து நிறையா இருக்கிறதுனால வெயிட் போடுறாங்க. அதனால் காய், பழம், புரத சத்து இது நிறையா கொடுங்க. வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, என் பேர் பார்வதி அசோக். உங்கள் கூட இன்னைக்கு வீட்டு குறிப்புகள் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு டூத் பேஸ்ட்டை வச்சு என்ன பண்ணி எப்படி நமக்கு வீட்டுக்கு டிப்ஸாக எடுத்துக்கிறதுங்கிறத பற்றி சொல்ல வந்திருக்கேன். நம்ம கிச்சனில் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது கையில் அடிக்கடி சுட்டுக்குவோம். குழந்தைங்க கூட அதில் கை வச்சிடுவாங்க. அப்போ வந்து கையில் வேற எதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டூத் பேஸ்ட் அதில் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கொப்பளம் வரவும் வராது, அதில் மார்க்ஸும் வராது, அந்த எரிச்சல் இச்சிங் இல்லாமல் அந்த சில்னஸும் மெயின்டைன் ஆகும். இது வந்து சீக்கிரம் புண்ணும் குணமாயிடும். வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தது வந்து நேரத்தை பற்றி, எப்படி 24 மணி நேரத்தை நாம் வந்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃப்ரம் யூஎஸ் வந்திருந்தாங்க. அவங்க என்னோட ஒரு சின்ன விஷயத்தை, நான் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால என்னோட ஷேர் பண்ணதை சொல்லிட்டு மெமரி ட்ரிக்ஸ்குள்ளே போகலாம். அவங்க வந்து ஷீ இஸ் ஓல்ட் நவ். அவங்க குழந்தைங்க நல்லா வளர்ந்து பெரிய வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து ஷி வாஸ் ரீகாலிங் அந்த பழைய மெமரிஸை வந்து என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணும் பொழுது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதால் இதை உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, அதாவது 2nd ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் பொழுது ஷி யூஸ் டு சிட், எனக்கும் தெரியும், ஃபுல் டைம் உட்காந்து குழந்தைகளோட பார்த்தீங்கன்னா அந்த 3 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைகள் சோர்வாக வருவாங்க. வந்தோன்னே நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறோன்னா, அன்னையராகிய நாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி மஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட்டை கொடுத்தோன்னே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. ஆன பிறகு டிவியோ ஏதோ பார்த்த பிறகு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் படிப்பு நேரம் என்று எல்லா பேரண்ட்ஸும், இப்பயும் அப்படிதான், 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எல்லாரும் படிக்க உட்காந்துடுறாங்க வீட்டில். ஆனால் பிள்ளைங்கள் மட்டும் படிக்க உட்காடுறாங்களா? பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் படிக்க உட்காடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த 3 மணி நேரம் உங்களுக்கும் அது படிப்பு நேரமாக மாறி விடுகிறது. அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, ஒரு டியூஷன் டீச்சர் வேலை. டியூஷனுக்கு அனுப்புகிற நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, டியூஷனுக்கு அனுப்பாத பேரண்ட்ஸ் டியூஷன் டீச்சராக மாறிடுறீங்க. இந்த 3 மணி நேரம் அவளும் அப்படிதான் செய்தால். நாங்கள் 2 பேரும் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இதையெல்லாம் யோசித்தோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, குழந்தைகள் நன்றாகவே படித்தார்கள். 3 மணி நேரம் அவங்க அம்மா உட்காரணும், ஆனால் நல்லா படித்தாங்க. ஸ்கூலில் மார்க் வாங்க வந்து ஷீட் வாங்க பிரின்சிபால் கூப்பிடுறாங்க. இவங்க போய் வாங்கினாங்க 98% குழந்தைங்க. ரொம்ப சந்தோஷம், அந்த தாயின் முகத்தில் பயங்கர சந்தோஷம். ஆனால் பிரின்சிபல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இதில் 30 மார்க் உங்களுக்கு, 60 மார்க் தான் உங்கள் குழந்தைகளுக்கு என்று சொன்னார்கள். அவளுக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. வந்து ஏன் அப்படின்னா, நீங்கள் தானே 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறீங்க குழந்தைங்களோட. ஸோ அதில் 30 மார்க் எடுத்துருங்க. உங்கள் குழந்தைங்க 60 மார்க், அதாவது ஆவரேஜில் தான் இருக்கிறாங்க. 98% உங்கள் குழந்தைங்களுக்கு கிடையாது. எப்பொழுது உங்கள் குழந்தைகள் தானாக உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்று 98% அவங்களுக்கு போகும்னு சொன்னப்ப மாறின அந்த தாய். என்ன தப்பு பண்ணுறோம் தெரியுமா?
இந்த 3 மணி நேரம் நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு இன்னைக்கும் பேரண்ட்ஸ் நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அந்த 3 மணி நேரத்துல இன்டெலிஜென்ஸ் லெவல் ஆஃப் த சில்ட்ரன் ஒர்க் பண்ணாது. இன்டெலெக்சுவாலிட்டி ஆஃப் த சைல்டு, அதாவது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் இன்டெலெக்சுவாலிட்டியும் வராது, உங்களோடதும் சேர்ந்து வருது அதுல. ஸோ நீங்க வந்து அவங்கள தனியா விடும் பொழுதுதான் அவர்கள் தானாக யோசித்து என்ன தப்பு தவறு என்று திருத்திக் கொள்கிறார்கள். இதற்கு எந்த பேரண்ட்ஸும் இப்ப அனுமதிப்பதில்லை. என்ன காரணம் சொல்றீங்க? நான் உட்கார்ந்தாதான் படிக்கிறான். ஏதாவது கொஸ்டினை படிக்கலைன்னா ஏன்டா படிக்கலைன்னு கேட்டா நீ சொல்லலைன்னு சொல்றான்றத சொல்றீங்க. எப்ப அவங்களை தனியா விட போறீங்க? ஆனால் இது எப்பொழுது பாதிக்கப்படுவார்கள் என்றால், நீங்க உட்கார்ந்து பரவாயில்ல 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உட்காருவீங்க, 8th 9th 10th 11th 12th காலேஜ் போறான், 12th மேக்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எத்தனை பேர் 12th மேக்ஸ் டீச் பண்ணுவீங்க ஆஸ் பேரண்ட்ஸ்? சரி, அப்படி அதையும் மீறி காலேஜுக்கு போறான், உங்களால அவனுக்கு காலேஜ் பாடத்தை டீச் பண்ண முடியுமா? அன்று நீங்கள் அவனை விடும் பொழுது அவன் தனியாக விடப்பட்ட மனநிலைக்கு மாறுகிறான். இது நிறைய குழந்தைகளை பாதிக்கிறது, சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறாங்க. உங்கள் நிழலிலிருந்து அவன் போகும் பொழுது எத்தனை நாளுங்க உங்க ஷேடோலயே அவன் இருப்பான்? உங்க நிழலிலிருந்து அவன் போகும் பொழுது கஷ்டப்படுகிறான் படிப்பதற்கு. விட்டு விடுங்கள் குழந்தையை. உட்கார மாட்டேன்னு சொல்லுங்க. உட்கார மாட்டேன் என்றால் அந்த நேரம் டிவி நேரம் இல்லை உங்களுக்கு. அதாவது அன்னையராகிய உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், படிக்கும் நேரம் எல்லாருக்கும் படிக்கும் நேரம் தான். ஆனால் நீங்க வேற புக்கு படிங்க. உங்களோட அறிவுக்கு வந்து நாலேஜபிள் புக்ஸ் வாங்கி படிக்கலாம், குழந்தையோடு உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு கைடாக இருக்கலாம். நாட் as a டியூஷன் டீச்சர், as a mother. நீங்க உட்கார்ந்து உங்க குழந்தையோட அந்த 3 மணி நேரம் செலவழியுங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள். நீங்கள் செய்வது தப்பு. நான் 3 மணி நேரம் என் குழந்தையுடன் உட்காருகிறேன் என்று சொல்லும் அத்தனை தாய்மார்களுக்கும் இது ஒரு அறிவிப்பு, எச்சரிக்கை. ஏன்னா இது ஒரு ப்ராப்ளமா மாறி என்கிட்ட இப்ப கவுன்சிலிங்க்கு வந்துட்டு இருக்கு. தயவு செய்து அவர்களை தனியாக படிக்க வையுங்கள். நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நான் அடுத்து மெமரி ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். மெமரி ட்ரிக்ஸுக்கு இன்னொரு பேரு நிமோனிக் டிவைசஸ்ன்னு சொல்லலாம். இந்த மெமரி ட்ரிக்ஸ்னா என்னன்னா, நம்ம மெமரிக்கு நம்ம சொல்லி கொடுக்குற சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அது படிப்புல அப்ளை பண்றதுக்கான ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் மேத்ல 2-3 ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புறேன். ஏன்னா நிறைய நம்ம பாடங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். மேத்ஸ்லயும் ட்ரிக்ஸ் இருக்குங்க, அதை எப்படி அப்ளை பண்றோன்றதுக்கு ஒன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே அதை செய்யலாம். இதில் நான் காண்பிப்பது 45 ஸ்கொயர். 45 into 45 is 45 ஸ்கொயர். இதுக்கு எப்படி ஆன்சர் நொடியில் பார்ப்பது என்றால் 45 5 5s are 25 is the answer. இந்த இடத்துல வந்திருக்கு. எல்லா இடத்தையுமே இது வந்து என்ன ஒரு கணக்குக்கு சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயரிங் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் 5 அப்படின்னு சொல்லுது. ஸ்கொயரிங் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் 5. So 5 5 or 25 is the answer. இந்த இடத்துல இந்த 4ஐ 5ஆக மாற்றிக்கொண்டு 5 4s are 20. அவ்வளவுதான், சிம்பிள். So any numbers which are ending in 5, அதாவது squares ending with 5 இதுக்கு பேரு. So say for example அடுத்த சம் உங்களுக்கு காமிக்க போறேன், அது நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். அடுத்த வாரம் அதுக்குரிய ஆன்சர் நம்ம பார்க்கலாம். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் நம்பரை +1ஆக மாற்றிக்கொள்ளுங்கள். 4 + 1 becomes 5 here. So this 5 into 4 is 20 and 5 5s are 25 is the answer. சரிங்களா? இது ஒரு மேத் ட்ரிக். இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் நீங்க பண்ண போறீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செய்து வைத்திருங்கள். அடுத்த வாரம் இதற்குரிய பதிலையும் நாம் பார்க்கலாம். 65 ஸ்கொயர் அப்போ என்ன? நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா 65 ஸ்கொயர் அப்ப என்ன? இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருகிறோம் குழந்தைகளுக்கு எங்கள் பாடத்திட்டத்தில். ஸோ 65 ஸ்கொயருக்கு என்ன? அடுத்தது இன்னும் ஒரு சின்ன மேத்ரிக்ஸ் சொல்லி தரேன். இப்போ இங்கே நாம் பார்க்கும் நம்பர் 23 into 11. ஸோ 11 வச்சு மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆன்சர் வரும்னா, 3 அப்படியே இறக்கிக்கணும், 2 அப்படியே இறக்கிக்கணும் as the answer. 2 3 நடுவில் 2 + 3 5. So the answer is 253. அவ்வளவுதான். Multiplication by 11 is very simple. First number last number ஆன்சர்ல வந்துரும். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றது மிடில்ல போட்டுக்கங்க. So 253 is the answer. உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நான் 11 multiplication by 11 சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்த சம் 62 into 11. இதற்கும்
ஆன்சர் செய்து வையுங்கள். அடுத்த வாரம் அந்த ஆன்சரை நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு சிம்பிள் மெமரி ட்ரிக் ஃபார் மேத்ஸ். நிறைய இருக்குங்க, நல்ல சுவாரஸ்யங்கள் இருக்கு மேத் ட்ரிக்ஸ், நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நாம் படிப்பில் செலுத்த வேண்டிய சில ட்ரிக்ஸ். இது வந்து மேத்துக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ட்ரிக்கு, படிக்கிறதுக்குன்னு ட்ரிக்ஸ் நிறைய இருக்கு. நிமோனிக்ஸ்ன்னு நான் சொன்னேன். நிமோனிக்ஸ்ன்றது மெமரிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ்ன்றது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பெல்லிங் நிமோனிக்ஸ். ஸ்பெல்லிங் நிமோனிக்ஸ்னா என்னன்னா, எப்படி ஒரு ஸ்பெல்லிங்கை ஞாபகப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க நிறைய தப்பு விடுறாங்க. ஸ்பெல்லிங் நிமோனிக்ஸ்ல வந்து நாங்கள் சொல்லித்தரது வந்து இப்போ பிரின்சிபால்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சிபிள் இஸ் எல்இ அண்ட் பிரின்சிபால் இஸ் ஏஎல். இதில் பிள்ளைங்க நிறைய தப்பு விடுவாங்க. எல்இயா ஏஎல்லாம் தெரியாது. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கன்னா, பிரின்சிபிள்னா ரூல். அப்போ ரூல்ன்றதும் எல்இன்னு தான் முடியுது. ஸோ பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா எல்இல தான் முடியும். பிரின்சிபால், அதாவது ஸ்கூல் பிரின்சிபால் அப்படின்றது பால் இஸ் அ ஃப்ரெண்ட். மை பிரின்சிபால் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பால்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஸோ திஸ் இஸ் ஸ்பெல்லிங் நிமோனிக்ஸ். அண்ட் தென் தேர் இஸ் நேம் நிமோனிக்ஸ். நேம் நிமோனிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்ரோனிம்ஸ். ஆக்ரோனிம்ஸ்னா என்னன்னா, ஒரு வார்த்தையின் முதல் லெட்டரை எடுத்து நாம செய்து கொள்ளும் ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வார்த்தைகளை நான் மனப்பாடம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நான் முதல் லெட்டரை எடுத்து நானாக ஒரு வார்த்தையை உருவாக்கி ஞாபகம் வைத்துக் கொள்வேன். இதுதான் ஆக்ரோனிம். ஸோ ஆக்ரோனிமுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பேராகிராஃப்ல ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு அதில் இருக்க முக்கியமான கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்துட்டு தென் யூ வில் arrive at an acronym. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் இதை செய்து பார்க்கலாம். விப்ஜிஆர் என்பது இந்த நம்ம ரெயின்போ கலர்ஸ், 7 கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ வந்து சுருக்கி சொல்லும் ஒரு வார்த்தை விப்ஜிஆர். விப்ஜிஆர்ன்றது அந்த ரெயின்போ கலர்ஸ், அதாவது வயலட், V for violet, vib, I for indigo, B for blue, G for green, Y for yellow, O for orange and R for red. இந்த 7 கலர்ஸ் தான் ரெயின்போல இருக்கு. The acronyms can be applied in studies also. நீங்கள் படிக்கும் பொழுது keywords choose பண்ணும் பொழுது அதிலிருந்து முதல் லெட்டரை எடுத்து acronyms ஆக வைத்துக்கொண்டு படித்தால் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். நிறைய மெமரி ட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வாரமும் மெமரி ட்ரிக்ஸ் உடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி. நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் கனிவான வணக்கம். இது உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. கல்வி. இன்னும் எங்களுள் பலருக்கு தேசிய கீதம் என்னவென்று தெரியாது. தமிழ்த்தாய் வாழ்த்து சத்தியமாய் தெரியாது. தமிழ்த்தாய் வாழ்த்து சத்தியமாய் தெரியாது. ஆனா ஆவன்னா அரிச்சுவடையே தெரியாது. ஆனா ஆவன்னா அரிச்சுவடையே தெரியாது. கை நாட்டுகள். கண்கள் இருந்தும் கல்வி கற்காமல் புண்கள் கொண்டோராய். கண்கள் இருந்தும் கல்வி கற்காமல் புண்கள் கொண்டோராய். மாக்களாய், ஆம் கால்நடைகளாக. மாக்களாய், ஆம் கால்நடைகளாக. கால்நடையாக ஊரை சுற்றி கொண்டு எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. ஐயன் வள்ளுவன் வாக்கை நிறைவேற்றுங்களேன். தாருங்கள் அனைவருக்கும் இலவச கல்வியை. அதுதான் நல்லது. நன்றி, வணக்கம்.